அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்கும் சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆதன் சிமனைகள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட சுபேர் சார் இணைஞ்சிருக்காங்க. கூலியை பத்தி தான் பேச போறோம். கூலி ஸ்பெஷலா இருக்க போகுது. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ நேத்து ட்ரெய்லர் வெளியீடு, ரஜினி அவர்களோட பேச்சுக்காக தான் ஒரு நாள் ஏங்கிட்டு இருந்தோம், காத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னே சொல்லலாம். ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டா அமைஞ்சிருச்சா நேத்து ரஜினி அவர்கள் பேச்சு? இல்ல, முதல்ல அந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா மதியானம் 2:30 3 மணில இருந்து வந்து கூட்டமா நிக்கிறாங்க. எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, 70 வயசுல ஒரு இளைஞர்களை கொண்டு போய் கவர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இவருக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு நம்ம மிகப்படுத்திப்பட்டு சொல்ல. ஒரு 70 வயசு ஹீரோ, அவருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து பெரிய ரசிகராக இருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு விஷயம் அவனை வந்து கவர்ந்து இருக்குதுல்ல. நீங்கள் மற்ற விஷயங்களும் தள்ளி வச்சுட்டு ஒரு 3ஆம் தலைமுறை 4ஆம் தலைமுறை அவருக்கு பேரன் வயசு இருக்கக்கூடிய ஒரு இளைஞனுக்கு அவரை பிடிக்குது, அவர் ஹீரோவை ஏற்றுக்கிறான், அவரை கொண்டாடுறான், அவரை பார்க்கணும்னு ஆசைப்படுறான், அந்த ட்ரெய்லரை பார்க்கணும்னு ஆசைப்படுறான். நேற்று பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் 10 மில்லியன் வியூஸ். 10 மில்லியன் எவ்வளோ ஆச்சு? 1 கோடி பேர். ஆமாம், 1 கோடி பேர் வந்து நம்ம இப்போ பேசிட்டு இருக்கிற வரைக்கும் கிராஸ் பண்ணி போயிருக்கும்னு நினைக்கிறேன். 24 மணி நேரத்துக்குள்ள 1 கோடி பேர் அந்த ட்ரெய்லரை பார்த்துக்கிறாங்க. தமிழில் மட்டும் 1 கோடி பேர் பார்த்துருக்குறாங்க. அப்படின்னா இது வந்து இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு சாதனை. அந்த இது வந்து அவருக்கு ஏதோ கொடுப்பனை இருந்திருக்கு போல. இன்னைக்கு அவ்வளோ ரசிகர்கள் திரண்டு நிற்கிறாங்க, அவ்வளோ பேர் கொண்டாடுறாங்க. அவர் பேசுறது எல்லாமே கண்டக்ட் ஆகுது, பேசுகிற எல்லாமே இதாகுது. நேற்று கரெக்டாக ஒரு 7 மணிக்கு அதை ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ட்ரெய்லரை பார்க்குறப்ப உண்மையிலே நல்லா பண்ணியிருக்காங்க, திருப்தியாக இருக்குது. ஒரு ஃபுல் ஆக்ஷன் படத்துக்கு உண்டான எல்லா எலிமெண்ட்ஸும் அது உள்ளே இருக்குது. ஓகே, பார்த்தீங்கன்னா அதில் வந்து எல்லா ஸ்டார் காஸ்ட்டையும் ரிவீல் பண்ணிட்டாங்க, எல்லாமே இருக்கிறாங்கன்னு. அனிருத் அவர் பங்கு ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்காரு. நான் ரொம்ப நோட்டீஸ் பண்ண விஷயம் என்னன்னா, எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நாகார்ஜுனா பார்த்தேன், அதே மாதிரி இருக்காரு. தளபதியில் பார்த்து ரஜினிகாந்த் மாதிரி இருக்கிறாரு. இந்த பக்கம் அமீர் கான் பார்த்து அவர் ரொம்ப அழகாக இருக்கிறாரு. உபேந்திராவ் சமீப காலமாக உபேந்திராவ் கெட்டப்பில் இருப்பார், அவரை பார்க்குறப்பெல்லாம் இருக்கு. இந்த ஒரு கேரக்டரை வந்து பியூட்டியாக காட்டுற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து மணிரத்னம் பண்ணுவார். அந்த ஃப்ரேமில் மணிரத்னம் படத்தில் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா எல்லாருமே அழகாக இருப்பாங்க. அந்த படத்தை அழகாக காட்டுவார், அப்படி ஃப்ரேம் பியூட்டி. பாலுமேந்திரா அது மாதிரி தான், அவர் ஒரு ஃப்ரேம் பியூட்டி பண்ணிட்டு அதுக்குள்ளே ஃப்ரேம் செட் பண்ணிட்டு அதுக்குள்ள ஆர்டிஸ்ட் நிப்பாட்டுவார். அந்த மாதிரி இந்த படத்தை பார்க்குறப்ப எனக்கு ஃபோட்டோகிராஃபி ஒர்க்கு, லோகேஷோடைய அந்த மேக்கிங்கு, இது எல்லாமே வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஒரு கமர்ஷியல் படம். ரெண்டாவது, அந்த படத்தை நிறைய பேருக்கு ஒரு குறை என்னன்னா, ஒரு 4 ஷாட்டில் தான் வர்றாரு அப்படிங்கிற குறை. அதுதான் அதில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டும். ஏன்னா ஃபுல் ட்ரெய்லர்லையும் வந்து அவரை காமிச்சிட்டு அதை வந்து எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டோம்னா அது வந்து தப்பாக போயிடும், ஒரு ஹைப் இல்லாமல் போயிடும். அப்போ எங்கெங்கே தேவையோ அந்தந்த இடத்துல கரெக்டாக அதை பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டாவது, ஒரே ஒரு பிளாக்ல நடந்த ஒரு சீக்வன்ஸில் மட்டும்தான் ட்ரெயிலரில் வருது. நோட் பண்ணால் நல்லா தெரியும். படத்தில் நிறைய சீன் வேற எல்லாம் உள்ள இருக்கு. ஓகே, ஃப்ளாஷ்பேக் இருக்கு. அப்புறம் இவருக்கும் நாகார்ஜுனாவுக்கு உண்டான ஃப்ளாஷ்பேக் இருக்கு, இவருக்கு அந்த பாட்டெலாம் இருக்கு, மற்ற விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனால் ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா அந்த ஹார்பர் பிளாக்ல நடந்த ஒரு போர்ஷனை மட்டும் வச்சு கட் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா எல்லாத்தையுமே ட்ரெய்லரில் சொல்லிட்டோம்னா அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்காது. அப்படிங்கிறது ஹார்பர் பிளாக்ல நடந்த ஒரு இன்சிடென்ட்டை மட்டும் 2 கேங்ஸ் நடுவில் நடக்கக்கூடிய கதை மாதிரி இவங்க சொல்கிறாங்க இப்போ. ஆனால் அதுக்குள்ளே நிறைய ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அப்போ இவருடைய ஃப்ளாஷ்பேக் இருக்குது. இவர் யார், கூலியா இல்லை போலீஸா, இவர் எங்கே எப்படி இங்கே வந்தார், அங்கே ஃப்ளாஷ்பேக்லாம் இருக்குது. அந்த ஃப்ளாஷ்பேக் கட்டெல்லாம் உங்களுக்கு பார்க்குறப்ப தெருக்கு தேட்டர் கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கும். அது ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்தை ஓப்பன் பண்ணிடாமல் பண்ணிட்டாங்க. ஒரு ஹார்பர் கதைப்பா பார்க்குறவங்களுக்கு அப்படி தெரியும், ஹார்பரில் நடக்கக்கூடிய 2 கேங்ஸ்டர்ஸ் நடக்கக்கூடிய கதை அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சால் கூட அதுக்குள்ள நிறையா விஷயங்கள் வச்சுருக்காரு. நான் ரொம்ப ரசித்தது வந்து எங்களுக்கு ஸ்ருதிகாசன், கமலஹாசன், ரஜினி பேசுற அந்த டயலாக் சொல்லிட்டீங்க. கமலஹாசன் அவர்கள்னு உங்களுக்கு வேணா அவர் அப்பாவா இருக்கலாம், எனக்கு உயிர் நண்பன் அப்படிங்கிறாரு. அந்த சீன் தியேட்டர்ல வந்து கண்டிப்பாக ஒரு கிளாப்ஸ் பறக்கும் அப்படிங்கிறத மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா நீண்ட கால ஒரு நட்பு அவங்களுக்குள்ள நட்பு. சரி, சமகால போட்டியாளர்களாக இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் ரொம்ப நெருங்கி நண்பர்களாக இருக்கிறது வந்து ஒரு பெரிய அதிசயம். அவரு ராஜ்யசபை எம்பி ஆனார்னா இவர்கிட்ட போய் காட்டுறாரு, இவர் மேக்கப் ரூமுக்கு அவர் வந்தாருன்னா மதியானம் லஞ்சுக்கு இவர் அந்த ரூமுக்கு போறாரு. அந்த ஒரு பாண்டிங், அந்த ஒரு போட்டியாளருக்கு ஒரு நட்பு இருக்குங்கிறது அந்த காலத்தில் நடிகர்கள் மட்டும்தான். இன்னைக்கு இருக்கிற நடிகர்கள் பிஆர் டீம் வச்சு காலி பண்ற வேலையை பாக்குறாங்க. இல்ல சரி, எல்லாத்துக்கும் என்ன டவுட் அப்படின்னா, ரியலா யார் அவங்க அப்பா? ஒருவேளை கமல் அவர்களே இருக்காங்களா? கேமியோ அப்படின்ற மாதிரி? கேமியோ இல்ல, ரொம்ப தெளிவாக லோகேஷே பல இடங்களில் சொல்லிட்டாரு, இது பியூரான ரஜினிகாந்த் அவர்களுடைய படம். அந்த ட்விஸ்ட் தான் கதையே. அது யார் ஸ்ருதிகாசனுடைய அப்பா அப்படிங்கிறதான் பெரிய ட்விஸ்ட். ஓகே, அதுதான் படத்தில் வச்சிருக்கிறாங்க. கண்டிப்பாக இது கேமியோ இல்லை, யாரும் இல்லை. சரி,
இந்த ஃபேஸ் ஆஃப் பத்தி பேசிட்டு இருந்தோம். நாகார்ஜுனா ரஜினி அவர்கள், சௌபின் ரஜினி அவர்கள், சத்யராஜ் ரஜினி அவர்கள், இவங்களெல்லாம் கொஞ்சம் கிட்டத்தட்ட பார்த்த மாதிரி இருக்கு சார். அமீர் கான் அண்ட் ரஜினி அவர்கள் அது எப்படி இருக்க போகுது? அந்த இடம், அது நீங்க சொன்ன மாதிரி கிளைமேக்ஸா இருக்கட்டும், இல்ல இன்டர்வல் பிளாக்கா இருக்கட்டும், எந்த இடத்துல இதுக்கு எனக்கு தெரிஞ்சு சவுத் இந்தியாவில் அது தமிழ் படத்தில் அமீர் கான் இப்போ தான் நினைக்கிறேன் டப் பண்ணி வந்திருக்கோம். டைரக்ட் படம்ங்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்காரு. அவரும் பார்த்தீங்கன்னா பாடி பில்டிங்லாம் பண்ணி நேற்று அந்த ஆடியோ லான்ச் எல்லாரும் பிளாக், லோகேஷ் மட்டும் தான் ஒயிட் மாற்றி போட்டிருந்தார் போல. கேப்டன் அப்படி அட்ரஸ் கேப்டன்னால தனியாக தெரியட்டுங்கிறதுக்காக ஒயிட் போட்டிருக்காரான்னு தெரியல. ஓகே, நீங்கள் அமீர் கான் ரஜினிகாந்த் அந்த ஸ்க்ரீன் ஷேரிங்கிறது வந்து ஒரு புதுசாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம அமீர் கான தமிழ் படங்கள், டைரக்ட் தமிழ் படங்களில் பார்த்ததில்ல. அது அந்த ஸ்க்ரீன் ஷேரிங்கிறது புதுசாக இருக்கும். மெயின் வில்லன் வந்து நாகார்ஜுனா தான் படத்தினுடைய மெயின் வில்லன். மீதி எல்லாருமே கேமியோவாக தான் இருப்போம், கேமியோவாக தான் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அமீர் கானாக இருக்கட்டும், உபேந்திராவாக இருக்கட்டும், எல்லாங்க. நாகார்ஜுனா, சத்யராஜ், ரஜினிகாந்த், இந்த 3 பேருக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு கதை தான் இந்த படம். ஓகே, ட்ரெய்லர் பார்த்தோம், ரொம்ப பிடிச்சிருந்தது. விஷுவலாவும் எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இதையும் அப்பாற்பட்டு இந்த விஜயை சீண்டினாரா கூலி ட்ரெய்லரில் அப்படின்ற ஒரு விஷயம் தான் பரபரப்பா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ட்ரெய்லர்ல மட்டும் இல்லப்பா, நேற்று நடந்த விழாலையும் அப்படிதான் நடந்திருக்கு அப்படின்றதும் பார்க்கப்படுது. எப்படி சார் எடுத்துக்கிறீங்க? இல்லை, எனக்கு தெரிஞ்சு விஜயை டைரக்டா ஒரு சீண்டல. எந்த விஷயம் டைரக்டா சீண்டல, டைரக்டா சீண்டல. ஒருவேளை அஜித் படத்தை பத்தி கோட் பண்ணி சொன்னதுனால விஜய் ரசிகர்கள் அப்படி நினைச்சிட்டாங்களாங்கிறதும் எனக்கு தெரியல. ஒருவேளை நான் அவரை பொறுத்த வரைக்கும் மனதில் பட்டதை பேசுவார். மனதில் பட்டதை அப்படி பேசக்கூடிய நபர் ரஜினிகாந்த். அந்த மேடையில் ரஜினி சத்யராஜை பற்றி பேசுறாரு. சத்யராஜுக்கும் எனக்கும் வந்து கருத்தியல் ரீதியான முரண்பாடு இருக்கு அப்படிங்கிறார். கருத்தியல் ரீதியான முரண்பாடுனா அவர் ஒரு பக்காவான ஒரு நாத்திகர் சத்யராஜ். இந்த சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சென்டிமெண்ட்ஸ் இருக்கும். ஆனால் சத்யராஜை பொறுத்த வரைக்கும் அந்த சென்டிமெண்ட்டை உடைத்தவர் வந்து சத்யராஜ். எந்த விதமான சென்டிமெண்ட்ஸ்லையும் மாட்ட மாட்டார். ரஜினிகாந்த் பெரிய ஒரு ஆன்மீக கடவுள் நம்பிக்கை உள்ளவர். இந்த 2 பேருக்குள்ள எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கு. அதற்கு முன்னாடி நிறையா சம்பவங்கள்லாம் இருக்கு. அதுக்குள்ள சத்யராஜ் வந்து ரஜினிகாந்த் பல இடங்களில் சீண்டி இருக்கிறாரு. ஓகே, பல நிகழ்ச்சிகளில் சீண்டி இருக்கிறாரு. அந்த காவேரி உண்ணாவிரத்தில் சீண்டி இருக்கிறாரு. பல்வேறு இடங்களில் மறைமுகமாக நேரடியாகவும் கூட சீண்டி இருக்காரு. பட் ஆனால் அதை தாண்டி அவங்களுக்குள்ள நல்ல நட்பு இருக்கு. எனக்கு எதா இருந்தாலும் ஓப்பனாக பேசிடுவார் சத்யராஜ். மனசுக்குள்ள எதுவும் வச்சுக்கிற மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சத்யராஜை பற்றி பேசியிருந்தாரு. எனக்கு விஜயை அவர் வந்து டைரக்டா சீனது மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா இவங்களா அப்படி ஒரு இமேஜின் பண்ணிக்கிறாங்களாங்கிறது எனக்கு தெரியல. பட் எந்த இடத்துல அவர் சீனாரும் தெரியல. ஒருவேளை அஜித்தை அவர் சொன்னதுனால அந்த மாதிரி இருக்கு. இல்ல கூலி ட்ரெயிலர்ல கடைசியா ஒரு சவுண்ட் கேட்கறப்ப அது காக்கா சவுண்ட் அப்படின்னு கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. பாவிகளா இப்படி ஆரம்பிச்சாங்க. அவர் ஏன் காக்கான்னு நம்ம நினைக்கணும்? இந்த குக்கு சவுண்ட் மாதிரி நினைச்சுக்கலாம். குக்குன்னு கூட காக்கா தான் கத்துமா? ஓகே, அப்படிங்கிற மாதிரி காக்கா ஆக்குறதுனால இவங்களே தன்னை தானே ஏன் தாழ்த்திக்கிறணும்னு தெரியல. இன்னும் ரஜினிகாந்த் இன்னைக்கு எங்கேயோ போயிட்டாருங்க. நீ அவர் வந்து விஜயை வந்து ஒரு போட்டியாளராக விஜய் சீன்றார் அந்த அளவுக்குலாம் வரமாட்டார். விஜயும் இப்போ ஃபீல்டில் கிடையாது, வேற ஒரு தளத்துக்கு போயிட்டாரு. விஜயை சீண்டி தான் ரஜினிகாந்த் ஃபேமஸ் ஆனுங்கிற இது கிடையாது. இவங்க அப்படி நினைச்சுக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயத்த இவங்களா கிரியேட் பண்ணி விட்றாங்கன்றதான் எனக்கு தோணுது. அஜித்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த காரணம் என்ன சார்? ஏன்னா ரொம்ப நாளாவே பேசிட்டு இருந்தாங்க அஜித்துக்கும் ரஜினிக்கும் உள்ள ஒரு நட்பு இருந்துகிட்டே இருக்கு அப்படின்ட்டு. அதை வெளிப்படுத்திட்டாரு. இல்லை, அஜித்துக்கு பல இடங்களில் வந்து ரஜினிகாந்த் அட்வைஸ் கொடுத்துருக்காரு. பல இடங்களில் வந்து ஏன்னா ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் அஜித்தை வந்து தன்னை மாதிரி பார்க்குறாரு. எந்த பின்புலமும் இல்லாமல் உருண்டு பிறண்டு மேலே ஏறி வர்ற ஒரு பையனாக இருக்கிறாரு. இவருக்கு நம்ம ஏதாவது சப்போர்ட் பண்ணுவோம். நிறைய அட்வைஸ் முந்தைய நிறையா இன்டர்வியூஸ் கொடுத்துருந்தாரு அஜித் குமார். நிறைய இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அது ஒரு சில விஷயங்கள் அது கான்ட்ரவர்சியாக கூட போய் அது பெரிய விவாதம்லாம் ஆச்சு. அப்போ ரஜினிகாந்த் கூப்பிட்டு இந்த மாதிரி இன்டர்வியூஸ் கொடுக்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க, கொஞ்சம் மீடியா பேச கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே இருங்க அப்படி நிறைய அட்வைஸ் வந்து அஜித்தினுடைய வளர்ச்சிக்கு ரஜினிகாந்தனுடைய பங்களிப்பு மறைமுகமாக நிறையா இருக்குது. அது நிறையா அவரை தெரியும். ஏன்னா தன்னை மாதிரியே ஒரு ஒரு ட்ராவலர், தன்னை மாதிரியே ஒரு தனியாக வந்து ஒரு ஆலமரம் அப்படிங்கிற போது அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஒரு பையன் தனியாக வர்றான், முன்னேறி வர்றான். ரஜினிகாந்தை பொறுத்தவரை புதுசாக ஒரு டேலண்ட் வருதுன்னா அவரை வந்து பாராட்டுவார். அது வந்து இங்கே யாராக இருந்தாலும் சரி உடனே ஃபோனை போட்டு வீட்டுக்கு வர சொல்லி அவங்கள கட்டி தழுவி பாராட்டி அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து அவங்க நெகிழ்ந்து போகக்கூடிய அளவுக்கு பண்ணிடுவார். இதெல்லாம் செய்யணும்னு அவசியமே கிடையாது. செஞ்சதுன்னா பேர் அவார்டை வாங்க போகிறாரு. இன்னைக்கு புதுசாக ஒரு படம் பண்ணுறோன்னா அந்த படத்தை பார்த்துட்டு அவனுக்கு ஃபோன் பண்ணுறாரு. அது பெரிய பண்பு. அது பாலச்சந்திரன் இருந்து கற்றுக்கிட்ட விஷயம். ஓகே, பாலச்சந்தர் ஒரு படம் வருது அப்படின்னா ஒரு புது டைரக்டர் படம் பண்ணார்னா உடனே அவருக்கு ஒரு பக்கத்துக்கு லெட்டர் எழுதி அவரை ஃபோன் பண்ணி வாழ்த்தி வர வச்சு மாலை போட்டு கொண்டாடிடுவார். அது ஒரு நல்ல ஒரு பண்பு இல்லை அவங்களுக்கு. சுஜாதா அப்படி பண்ணுவார். அந்த மாதிரி பாரதிராஜா பண்ணுவார். பாரதிராஜாலாம் என் வயசு கம்மியாக இருந்தால் அவனுக்கு காலில் வந்துருவோண்டா அப்படின்லாம் அவர் வந்து கொண்டாடிடுவாங்க. அந்த பண்புலாம் அன்றைக்கி இருந்துச்சு. இன்னைக்கு போட்டியில் போடுறானுங்க. ஆனால் அது வந்து அஜித்தை பொறுத்து பர்சனலாக அஜித் மேலே ஒரு பாசம் இருக்கு. ஏன்னா தனியாக வர்ற ஒரு ஆள் நம்மளை மாதிரியே வர்றார், நம்மளை மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு அப்படிங்கிறது அது ஒரு பாசம் இருக்குது. சமீப காலமாக ஒரு மீட்டிங் கூட நடந்ததாக ஒரு தகவல் சொல்கிறாங்க. ஓகே, அதாவது யாரும் அஜித் இல்லை,
வெங்கட் பிரபுவும் ரஜினியும் ஒரு ஓகே மீட்டிங் நடந்திருக்கு. ஒரு லைன் கூட சொல்லியிருக்கிறாரு. ஒருவேளை அந்த நேரங்களில் இந்த படங்கள்லாம் ரெஃபர் பண்ணாரா என்னன்னு தெரியல. அவரால் அதனால அந்த ஞாபகம் வந்திருக்கலாம். ஏறக்குறைய அதுதான் நடந்திருக்கும். வெங்கட் பிரபு ரஜினிகாந்த் சேர்ந்து படம் பண்ணுறதாக ஒரு பிளான் இருந்துச்சு. ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அப்போ சில படங்கள்லாம் ரெஃபரன்ஸ் இவர் பார்த்துருக்கலாம். அப்போ மங்காத்தா படத்தினுடைய அந்த இது தெரிஞ்சதுனால வெங்கட் பிரபை மென்ஷன் பண்ணுறாரு. ஆமாம் ரஜினிகாந்த் அஜித்காக வெங்கட் பிரபு எழுதுன ஒரு டயலாக் இருக்கு. அப்போ அந்த டயலாக் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. நான் எவ்வளோ நாள் தான் நல்லவனாவே நடிக்கிறது அப்படிங்கிற டயலாக் அவர் பிடிச்சி போச்சு. அந்த டயலாக் அவர் மென்ஷன் பண்ணுறாரு. அஜித் மீது அவருக்கு ஒரு பெரிய ஒரு மரியாதை, ஒரு பாசம் இருக்குது. ஓகே, இல்லை அதெல்லாம் பார்க்கும்பொழுது தான் சரி. எவ்வளோ வசனம் ரஜினி அவர்களே பேசியிருக்காங்க. அதில் ஏதாவது ஒரு வசனம் இல்லாமல் ஏன் அஜித் வசனம் அப்படின்றப்போ தான் அஜித்துக்கு இம்பார்ட்டன்ஸும் இந்த பக்கம் அவங்ககிட்ட இல்லை. அந்த மாதிரி நம்ம பிரிக்க வேண்டாம். விஜய்க்கு மேலே அவர் தனிப்பட்ட கோபம்லாம் ஒன்றும் கிடையாது. இல்லை, விஜய் ரசிகருக்குள்ளே அடிச்சுக்கிறாங்களா ஒழிய விஜய்க்கும் அவருக்கும் அந்த மாதிரியான கோபம்ல. விஜயை இன்னைக்கு அவர் சீண்ட வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா இன்னைக்கு அவர் வேற ஒரு பக்கம் போயிட்டாரு. இவர் அதை காட்டிலும் ரொம்ப நாளாக உயரத்தில் இருக்கிறாரு. அப்போ அவரை சீண்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை இந்த ரசிகர்கள் தான் இந்த மாதிரியான விஷயத்தை கிளப்பி விடுறாங்களோன்னு தோணுது எனக்கு. ஓவராலாக அந்த ஈவெண்ட்ல கலாநிதி மாறன் பேசுறதும் பயங்கர விஷயமா, அது வழக்கமா அவர் எப்ப பேசினாலும் பயங்கரமா இருக்கும். ஒரு குண்டை போட்டு தான் போறாரு. ஏன்னா ரஜினி அவர்களோட ஆஸ்தான ரசிகர்ல அவரும் முதலிடத்துல இருக்காருன்னு எப்பவுமே மேடைக்கு மாதிரியே நிரூபிச்சுக்கிட்டே இருக்காரு சார். இப்போ ரஜினி அவர்கள் கால் பண்ணா எல்லாருமே எடுப்பாங்க போனை, பிரதமர் வரைக்கும் எடுப்பாங்க அப்படின்லாம் சொல்லும் பொழுது அது எப்படி சார்? அது இல்ல, அது ஒரு அரசியல் மாற்றத்துக்கு ரஜினிகாந்த் ஒரு பெரிய வேலையை செஞ்சார் 96ல். ஓகே, அப்போ அதெல்லாம் சன் டிவியில் கலாநிதி மாறன் நேரடியாக பார்த்தவர். தமிழ்நாட்டில் பெரிய அரசியல் மாற்றத்தை உருவாக்கிய ரஜினி அன்னைக்கு மாற்று கருத்தே கிடையாது. ரஜினிகாந்த் அன்னைக்கு முதலமைச்சர்னா வேட்பாளர்னா ரஜினிகாந்த் தான் முதலமைச்சர். அப்போ அன்னைக்கு ஒரே ஒரு ப்ரெஸ் மீட், தமிழ்நாட்டை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது, திருப்பி இந்த ஆட்சி வந்ததான்னாரு. ஒட்டுமொத்தமாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு, படுதோல்வி அதிமுக. அப்போ அந்த மாதிரியான அவருடைய பவர் அன்னைக்கு இருந்த அந்த பவரை நேரடியாக பார்த்தவர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிகளோடும் ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் யாரோடும் பகை வச்சுக்க கூடாதுங்கிறது ரொம்ப தெளிவாக இருப்பார். அது ஷூட்டிங் ஸ்பாட்லையும் சரி, ஷூட்டிங் ஸ்பாட்லனா ஒரு நாள் ஒரு ஃபர்ஸ்ட் டே போய் அவர் 40 நாள் ஒர்க் பண்ணிட்டு வெளியில் வராருன்னா அவங்களுடைய எல்லா டேட்டாஸையும் வாங்கி வச்சுருவார். என்ன படிக்கிறாங்க குழந்தைங்க, என்ன படிக்கிற ஃபேமிலி என்ன இருக்குது, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு எல்லாரும் கூடயும் மிங்கில் ஆயிடுவார். யாரையும் தன்னை ஒரு எதிரியாக வச்சுக்கவே மாட்டார். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். அது மாதிரி எல்லா கட்சிகளோடையும் நட்பாக இருக்கார். ரஜினிகாந்த் அவர் பாஜக சித்தாந்தத்தை உள்ள ஒரு நபராக இருந்தாலும் திமுகவோடு நெருக்கமாக இருக்கார், சிதம்பரத்தோடு நெருக்கமாக இருக்கார், வைரமுத்தோடு நெருக்கமாக இருக்கார். அந்த நிகழ்ச்சிக்கு போறாரு, அங்கே உட்கார ரஜினிகாந்த் பேசுறாரு, இருக்காரு, முதலமைச்சர்கிட்ட பேசுறாரு, பிரைம் மினிஸ்டர்கிட்ட பேசுறாரு. எல்லாரும் கூடயும் நம்ம ஒரு இணக்கமாக இருக்கணும்னு நினைக்கிறார். அதுதான் அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயத்தை அவர் சொல்றாரு. ஒரு ஃபோனை போட்டாருன்னா பிரைம் மினிஸ்டர் எடுப்பாரு, ஃபோன் பண்ணாருன்னா சிஎம் எடுப்பாரு, மணிக்கணக்கில் பேசுவாங்க. அந்த அளவுக்கு வச்சிருக்காங்க. அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாரு அப்படிங்கிறத அது உள்ளுக்குள்ளே இருந்து பல விஷயங்கள் நேரடியாக பார்த்ததுனால அவர் சொல்கிறாரு. நிறைய விஷயங்கள் அவரை பற்றி சொல்ல, ரியல் சூப்பர் ஸ்டார் இவர் தான் அப்படின்னு, ஒன்லி சூப்பர் ஸ்டார் அப்படின்ற மாதிரி அவரை கொண்டாடி இருக்கிறாரு. இல்லை, சன் டிவியை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. ஓகே, உதாரணம் சொல்லணும், அண்ணாத்தை படம். ஆமாம், அண்ணாத்தை படம் படம் நடந்துட்டு இருப்ப கொரோனா லாக்டவுன் வந்துச்சு. அப்போ ஹைதராபாத்தில் ஷூட்டிங் நடக்கிறாங்க. இவர் வெளியிலே வரக்கூடாது, ஏன்னா அந்த மாதிரி இவருக்கு ஆல்ரெடி ஒரு சர்ஜரிலாம் பண்ண ஒரு ஆள், அப்படின்னா வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பண்ணுறாங்க. அப்போ இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மெடிக்கல் டீமோட ஒரு சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் அவர் கூட்டு போனாங்க. ஓகே, அவருக்கு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 100-200 மீட்டர் யாரையும் அண்டை விடாமல் ஃபுல் மாஸ்க்லாம் போட்டு ஷார்ட் முடிஞ்சோன்னா கேரவனில் போயிடுவார். அந்த மாதிரி ஃபுல்லாக அவரை ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குழந்தை பார்த்த மாதிரி பார்த்துக்கிட்டாங்க சன் பிக்சர்ஸ். அதனால சன் பிக்சர்ஸ் திருப்பி படம் பண்ணுறாருன்னா அவர் அங்கே ரொம்ப கம்ஃபர்ட்டாக வச்சுருக்காங்க. அவர் சொல்கிற டேட் தான் ஷூட்டிங், ரிஸ்க்கான காட்சிகள் வேண்டாம், சேஃப்டியாக இருக்கணும் அப்படிங்கிறது அவர் ரொம்ப ஒரு பத்திரமா பார்த்துக்கிறது கலாநிதி மாறன் பெர்சனலாக அவர் ரசிகராக இருக்கிறதுனால. அதனால அங்கே தான் தொடர்ந்து படம் பண்ணுறாரு. அவருக்கு அங்கே ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்குது, பெர்சனலாக ஒரு ரசிகராகவும் இருக்கிறாரு. நேற்று ஒரு ஆதங்கத்தையும் கலாநிதி மாறன் சொல்லியிருந்தார்ல சார், இப்போலாம் 2 படம் பண்ணுறவங்களாம் எவ்வளவோ கேட்குறாங்க, ரொம்ப ஆட்டிடியூட் பண்ணுறாங்க அப்படின்லாம், சார்ட்டர்ட் ஃப்ளைட் கேட்குறாங்க. யார் சார் அது? இல்லை, சார்ட்டர்ட் ஃப்ளைட் நயன்தாராவுக்கு நடந்துச்சு அண்ணாத்தை படத்தில் தான். அண்ணாத்தை படத்தில் எனக்கு தனியாக ஹைதராபாத்தில் ஷூட்டிங் நடக்கிறப்ப சார்ட்டர்ட் ஃப்ளைட் எனக்கு கொடுத்தாலே ஆகணும் அப்படின்னு கேட்டு அது பெரிய இதாச்சு. அப்புறம் லேடி சூப்பர் ஸ்டார் போடணும்னு ஒரு பெரிய பஞ்சாயத்து பண்ணாங்க. இதெல்லாம் அண்ணாத்தை படத்தில் நடந்த சம்பவங்கள். சரி, அப்புறம் யங் ஹீரோ அப்படின்னு ஹீரோன்னு சொல்றாருன்னா நம்ம எப்படி கெஸ் பண்ணிக்கிறோம்னா, சன் பிக்சர்ஸில் யங் ஹீரோவாக நடிச்சது சிவகார்த்திகேயன் தான். வேற யாரும் இப்போ லேட்டஸ்ட் யங் ஹீரோ கிடையாது. பெரிய ஹிட் கொடுத்த சன் பிக்சர்ஸே சொல்றேன். சன் பிக்சர்ஸ் பெரிய பெரிய படங்கள் பண்றாங்க. இப்போ லேட்டஸ்டா உள்ள ஹீரோனா சிவகார்த்திகேயன் தான் அங்கே பண்ணியிருக்காரு. அங்கே எதுவும் அவர் ஆட்டிடியூட் காமிச்சாராங்கிறது நமக்கு தெரியல. சோசியல் மீடியா பூரா அதான் ஓடிட்டு இருக்கு, அதுதான் போயிட்டு இருக்கு. அதுதான் எல்லாருக்குமே தெரியணும் அப்படின்ற விஷயம் தான். ஏன்னா அவரு ரொம்ப எளிமையா யதார்த்தமா பழகக்கூடிய சிவகார்த்திகேயன் அப்படின்னாலுமே கூட ஒருவேளை இருக்குமா அப்படின்னு இவங்களே சோசியல் மீடியாக்கள் எழுதுறாங்களே சார், அதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, யாரும் வளர்ற வரைக்கும் சினிமாவில் நீங்க மேடையில் ஒரு பேச்சு பேசுறாங்க, ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு பேச்சு, அதுக்கு பிறகு உள்ளுக்குள்ள ஒரு ஆஃப் ஸ்கிரீன் எல்லாத்தையும் வேறு வேறு காட்டுறாங்க.
இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் ஹீரோக்கள் பண்ற அட்ராசிட்டி வந்து ரொம்ப அதிகம். அவங்க வந்து ஒரு படம் 2 படம் ஆச்சுன்னா அவங்க சம்பளத்தை ஏத்துட்டு ஒரே படத்துல 15 கோடி ரூபா ஒருத்தர் ஏத்திருக்காரு. ஓகே. ஒரு படம் தான் ஓடிச்சு, 15 கோடி ரூபா அவருடைய சம்பளத்தை ஏத்திட்டாரு. அடுத்த படம் ரிலீஸ் ஆன அப்புறம் தான் தெரியும் அவருடைய மார்க்கெட் எங்க இருக்க போகுது. 2 படம் 3 படம் அடிச்சிட்டு இருக்கவர் 10 கோடி ரூபா சம்பளம் கேட்கிறாரு. எனக்கு ஷூட்டிங் ஸ்பாயில் தனி லிஃப்ட் வேணுங்கிறாரு, தனி ஃபிளைட் வேணுங்கிறாரு. ஏகப்பட்ட அட்ராசிட்டிஸ் நடக்குது. சன் டிவி மாதிரியான பெரிய நிறுவனமா இருந்தாலும் கூட அந்த வேலையை அங்கே காமிச்சிருக்காங்கிறதா பார்க்க வேண்டியது இருக்கு. இது எல்லாம் இண்டஸ்ட்ரிக்குள் நடக்கக்கூடிய விஷயம் தான். அப்போ இங்கேயும் அந்த வேலையை காமிச்சிருக்காங்கன்னா அவங்க கம்பெனியில் பண்ண ஒரே ஹீரோ வந்து ஹீரோ வந்து சிவகார்த்திகேயன் தான் லேட்டஸ்ட்டாக. அப்போ அங்கே ஏதாவது ஒரு சேட்டை அங்கே காமிச்சிருக்கிறாரா என்னங்கிறது தெரியல. அதுக்கும் அவங்க தான் விட சொல்லணும்னு நினைக்கிறேன். சார் பேக் டு கூலி. 30 வருஷமா ஒருத்தனை ஒளிச்சு வச்சிருக்கேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த 30 வருஷமா ஒளிச்சு வச்ச அந்த தேவாவுக்கு வந்து பிளாஷ்பேக் சீன் எப்படி சார் இருக்க போகுது? இந்த பாஷா மாதிரி இருக்க போதா, தளபதி மாதிரி இருக்க போதா, தியேட்டர் என்ன மாதிரி ஆக போகுது? பாஷா தளபதி கலந்து லோகேஷ் ஸ்டைலில் ஒரு பிளாஷ்பேக் இருக்கும். ஓகே, பிளாஸ்டா இருக்க போகுது. பிளாஸ்டா இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அந்த தேவாங்கிற டைட்டிலே வந்து ஒரு பெரிய வைபான் டைட்டில். ஆனால் தளபதியில் வச்ச டைட்டில் ஏறக்குறைய அந்த தளபதி கெட்டப்பில் தான் இருக்கிறாரு. ஒரு ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டு மடிச்சு விட்டு ஒரு கசங்கின மாதிரி லைட் தாடி எல்லாம் தளபதியுடைய கெட்டப்லேயே பண்ணுறாங்க. எனக்கு என்னென்னா பழைய ஏதாவது ஒரு இதை வந்து ரிவீல் பண்ண போகிறாங்களா, தளபதி கெட்டப்லேயே ஃப்ளாஷ்பேக்கில் வர்றாருங்கிறது மாதிரி தெரியல. ஓகே, இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு பெரிய சஸ்பென்ஸ் இருக்குது. அது அந்த ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் பண்ணுறப்ப தியேட்டர் பறக்கும், அபிஷியல் பறக்குங்கிறதுல 100% கேரண்டி. சிறப்பு. ஏன்னா வரக்கூடிய தகவலும் அப்படி தான் சொல்கிறாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு முக்கியமான, அதனால தான் இந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்னா ஒரு ஷாட்டு கூட வைக்காம வச்சிருக்காரு. ஃப்ளாஷ்பேக் இருக்குது, அதுக்கு முன்னாடி இன்னொரு சாங் இருக்குது, எல்லாமே படத்தில் இருக்குது. அது எல்லாமே ரிவீல் பண்ணிடுற வேணாம் ட்ரெய்லரில் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப தெளிவாக அதை பண்ணியிருக்கேன். சார் கலெக்ஷனை பற்றி நீங்கள் எப்பவுமே கண்டென்ட் தான் பேசும், மக்கள்கிட்ட தான் அது இருக்குது அப்படின்னு. அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது இந்த 1000 அப்படின்றது அடிக்க வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, 560 கோடி ரூபா இது வரைக்கும் பிஸ்னஸ் ஆயிருக்கு. ப்ரீ பிஸ்னஸ் இப்போ வேர்ல்டு வைடில் கிட்டத்தட்ட உலக நாடுகளில் இந்தியா இல்லாமல் 100 கண்ட்ரீஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் மட்டும் 1000 ஸ்க்ரீனுக்கு மேலே பண்ணுறாங்க. ஆல் ஓவர் இந்தியா வந்து கிட்டத்தட்ட 2500 ஸ்க்ரீனுக்கு மேலே வருன்றாங்க, எல்லா லாங்குவேஜ் சேர்த்து. இதெல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணி பார்க்குறப்ப கண்டிப்பாக 1000 கோடி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 1000 கோடி அடிக்கிறதுக்கு. ஏன்னா 560 கோடி வரைக்கும் பிஸ்னஸ் ஆயிடுச்சு. ஓகே, நீ படம் வந்து ஒரு இந்த ஹைப் இருக்கு, இந்த ஹைப்பை வச்சு ஒரு 3-4 நாளாக ஓடினாலே படம் வந்து கிட்டத்தட்ட 1000 கோடி நெருக்கி வந்துடும். ஏன்னா இப்போ யூஎஸ்ல மட்டும் கிட்டத்தட்ட இன்னைக்கு நம்ம நேற்று வந்தாலும் 6 கோடி ரூபா போட்டிருந்தாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட 10 கோடி ரூபா வரைக்கும் வந்திருக்கும். இன்னைக்கு ப்ரீ புக்கிங் டிக்கெட் நிறைய ஸ்கிரீன் இது வரைக்கும் தமிழ் படங்கள்ல இல்லாத அளவுக்கு ஸ்கிரீன் பண்றாங்க யூஎஸ்ல மட்டும். அப்படிங்கும்போது இந்த கலெக்ஷன்லாம் வச்சு இந்த போற கலெக்ஷன், இந்த ஸ்பீடு, இந்த ப்ரொமோஷனு, இந்த படத்துக்கு கிடைச்சிருக்க ஹைப்பு, இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப கொஞ்சம் கண்டென்ட்டும் உள்ள இருந்ததுன்னா கண்டிப்பாக 1000 கோடி அடிக்கிறதுக்கு இந்த படத்துக்கு வாய்ப்பு இருக்கு. சிறப்பு. அதான் அடுத்த நாட்கள் அப்டேட் என்னன்றதை நம்ம பேசுவோம் சார். ரொம்ப நன்றி சார். வழக்கம் போல நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டு சந்திக்கும் முறை உங்களிடம் இருந்து விடைபெற நாள் மொழி. நன்றி, வணக்கம்.